அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ரெப்கோ பேங்க்கில் கிளர்க்குக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெப்கோ பேங்க்கோட அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ள கெரியர் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அதாவது கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷனும் அந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க்கும் உங்களுக்கு அவைலபிளாக இப்போ இருக்குது. அந்த கிளர்க் நோட்டிஃபிகேஷனை இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். என்னென்ன தகுதி, யார் யார் அப்ளை பண்ணலாம், மற்ற விவரங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெப்கோ பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேங்க்கில் தான் இப்போ நம்ம வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நான் முதல்ல சொன்னது போல் இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரெகுலர் பேசிஸில் அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணி வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்னாக்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்குங்க. இந்த பதவிக்கு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 18/8/2025 அதிலிருந்து 8/9/2025 அப்ளை பண்ணிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 8/9/2025. ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அது நவம்பர் மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் கரெக்ட் டேட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. பதவியின் பேர் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அதாவது கிளர்க்கு. 30 காலி பணியிடங்கள் கொண்டு உங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 30 காலி பணியிடங்களுமே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. இந்த கிளர்க்குக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 24,050 ரூபாயிலிருந்து 64,480 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த பே ஸ்கேல் டீட்டெயில்ஸை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. முதல்ல சொன்னது போல் தமிழ்நாடு புதுச்சேரியில் தான் உங்களுக்கு இந்த 30 காலி பணியிடங்களையும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ஒதுக்குவாங்க. இந்த பதவிக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயதாகவும் அதிகபட்சம் 28 வயதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது தளர்வு இருக்குது இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 வருடங்களும் OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 வருடங்களும் BWTயில் வந்து ஜென்ரல் அப்புறம் EWSஆக இருந்தீங்கன்னா 10 வருடங்களும் BWTயில் SC STஆக இருந்தீங்கன்னா 15 வருடங்களும் BWTயில் OBCஆக இருந்தீங்கன்னாக்கா 13 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வயது தளர்வு இருக்குது. விடோ அப்புறம் டைவர்ஸ் அண்ட் உமன் அந்த அவங்களுக்கு எல்லாமே வயது தளர்வு இருக்குது. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு இந்தியன் நேஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பதவிக்கு தேர்வு செய்யும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஆன்லைன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்குங்க. எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் சிலபஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்குக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 120 நிமிடங்களுக்கு அந்த எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் வெர்ஷன் வந்து இங்கிலீஷில் தாங்க இருக்கும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. சில பேர் தமிழ் இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க, இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும். சிலபஸ் பார்த்துக்கலாம். ரீசனிங்கில் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 கொஸ்டின்ஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் 40 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜில் 40 கொஸ்டின்ஸ். மொத்தம் 200 கொஸ்டின்ஸ்க்கு தான் 200 மார்க்குக்கு அவங்க வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டுருவாங்க. உங்கள் மாவட்டம் இல்லைன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு ரெப்கோ பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப கட்டணம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC ST BWT எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஜென்ரல் அப்புறம் அதர்ஸ் கேட்டகரி எல்லாருக்கும் 900 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ தான் அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். ரெப்கோ பேங்க்கோட கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அதுதான் இப்போ நம்ம பார்த்தது. கீழேயே அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு முதல்ல சொன்னது போல் 8/9/2025 அதுக்குள்ளேயும் இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க.
30 காலி பணியிடங்கள் கொண்டு ஒரு நிரந்தரமான வேலையாக ரெப்கோ பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு வேறு எதுவும் சந்தேகம் இருக்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.